Hi food tapers, welcome to food tape. ஸோ இன்றைக்கி இந்த ஃபுட் டேப் செக்மெண்ட்டில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு என்ன சமையல் பண்ண போகிறேன்னு சொல்லி ரொம்ப ஆர்வலாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி பேர் கூட்டாஞ்சோறு. இந்த கூட்டாஞ்சோறு ரெசிபி சிலவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலருக்கு இந்த ரெசிபி புதுசாக இருக்கலாம். ஸோ இந்த கூட்டாஞ்சோறு ரெசிபி இந்த தென் தமிழகத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் இந்த கூட்டாஞ்சோறுங்கிறது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே சாம்பார் சாதத்தை நீங்கள் நார்த் இந்தியா சைடில் போனீங்கன்னா ஸோ அவங்க இந்த பெசிபிளாக பார்த்து கூட சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இந்த தென் தமிழகத்தில் கூட்டாஞ்சோறுன்னு சொல்லி பண்ணுறோம். பட் இது சாம்பார் சாதம் மாதிரியான டேஸ்ட்டில் இருக்காது. ஸோ இது சாம்பார் சாதத்தோட இன்னொரு வேரியேஷன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்ப்பாங்க, அதோடைய துவரம்பருப்பு சேர்ப்பாங்க, சேர்த்து இந்த ரைஸை பாயில் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இது ஒரு யூனிக்கான ப்ரிப்பரேஷன் தான் இந்த கூட்டாஞ்சோறுங்கிறது. ஸோ வாங்க இந்த ஃபுட் டைப் செக்மெண்ட்டில் உங்களுக்காக நான் கூட்டாஞ்சோறு எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன். ஓகே, இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டோம். ஸோ இந்த பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். இந்த ரீஃபைண்டை நல்லா சூடான பிறகு நம்ம தாளிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, அது கூட என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அடுத்த ப்ராசஸ் போகணும். இப்போ கடுகு சேர்க்கலாம். இது கூடவே உளுந்தம்பருப்பு, வெந்தயம், பச்சை மிளகா அப்படி கையால் இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க. இதோட கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக பொரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நான் வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை சேர்க்குறேன். பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை எப்படி வெட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு டைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பெரிய வெங்காயத்தை சேர்க்குறேன். ஸோ ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லைங்க. அந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் பிரிய இறங்கும் போதே நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் பிரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம சேர்க்கலாம். இப்படி தக்காளி துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் இப்போ வெட்டி வச்சுருக்கிற காய்கறிகள் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் இருக்குது, முருங்கைக்காய் வெட்டியிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ இந்த வெங்காயம் தக்காளி தாளிச்சதை கூட நான் கொட்டுறேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னென்ன வெஜிடபிள்ஸ் நான் சேர்த்தேன்னு சொல்லி. இப்போ சேர்த்து இந்த காய்கறிகள் எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா வெந்துட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்னா மசாலா தூள் எல்லாமே சேர்க்கலாம். சிறிதளவு நம்ம என்ன பண்ணுறோன்னா மிளகாய் தூள் சேர்க்குறோம். அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டர்மரிக் பவுடர். அதாவது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ இது கொஞ்சம் கலர் கொடுக்கும். இப்போ தனியாத்தூள் சேர்க்குறேன். பாருங்க மசாலா எல்லாமே நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் ஏறி இருக்குது. ஸோ இப்போவே நல்ல ஒரு ஃப்ளேவர், வெஜிடபிளுடைய ஃப்ளேவர் நல்லாவே எனக்கு கிடைக்குது. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் இந்த கூட்டாஞ்சோறில் கண்டிப்பான ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப வெந்து குலையக்கூடாது, அதுவும் ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ அதேனால என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸை கரெக்டான பதத்தில் நீங்கள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் ரைஸு அதுக்கூட துவரம்பருப்பு சேர்க்குறோம். இது எல்லாமே கரெக்டாக நம்ம பாயில் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம சேர்த்த மசாலா தூள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் கூட பைண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. அந்த ஃப்ளேவர் நான் ஃபீல் பண்ணுறேன். மிக்ஸில் மிக்ஸ் பண்ணி விடலாம். இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மசாலாக்கு எல்லாமே நல்லா ட்ரை அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி கரெக்டான பதத்துக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆயிடுச்சு. பார்த்தா அந்த ஃப்ரெஷ்னஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ் ஆகலை. நம்ம இப்போது தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்க்கலாம். ஸோ சாம்பார் தூள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவர் தரும் இந்த கூட்டாஞ்சோறுக்கு. சாம்பார் தூள் சேர்த்து வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ட ரைஸு அதேமாதிரி துவரம்பருப்பு. ஸோ என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா 2 கப்பு அளவு நீங்கள் ரைஸ் எடுத்துட்டீங்கன்னா ஸோ அதுக்கு 1 கப்பு அளவு நீங்கள் துவரம்பருப்பு யூஸ் பண்ணணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 கிலோ ரைஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது கூட அதுக்கு 1/4 கிலோ அளவு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டையும் நல்லா அலசி ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஸோ ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் இங்கே நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த வெஜிடபிள்ஸு இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். அதேமாதிரி நம்ம இந்த ரைஸ் இந்த துவரம்பருப்பு இந்த 2 காம்பினேஷன் குக் ஆகணும். ஸோ அந்த குக்கார அளவுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இப்போ சேர்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிச்சுங்க. இந்த ஸ்டேஜில் என்ன செய்யலாம்னா இங்கே என்கிட்ட இந்த தேங்காய் அரவை இருக்குது. என்ன சேர்த்துக்கன்னு பார்த்தீங்கன்னா சீரகம் சேர்த்துருக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், அதாவது தேங்காய், இந்த 3ஐயும் போட்டு இந்த குறவரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த காம்பினேஷன் இதில் சேர்த்துடலாம். இப்போது
கணிச்சிருப்பீங்க. அதாவது தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் இது மூணையும் போட்டு என்ன பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த தேங்காய் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜீரகமும் அந்த சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக சேர்த்தா போதும். தேங்காய் ரொம்ப தேவையில்லை, சின்ன ஒரு சில்லே போதும். ஸோ இது குளிச்சிருக்க நேரத்தில் இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கலாம். ஸோ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட வந்து புளி கரைசல் சேர்க்குறேன். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த தக்காளிலாம் சேர்த்துனா புளி இருக்க தான் செய்யும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான். ஸோ கொஞ்சம் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாமே சேர்த்துட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து இப்போ இதில் ரைஸ் சேர்க்க போகிறேன்னா இப்போ அதையும் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கூச்சிட்டு இருக்கிற இந்த கூட்டாஞ்சோறு கலையை கூட கொட்டிடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து இதில் ரைஸ் சேர்த்துட்டோம். ஸோ ரைஸ் சேர்த்தப்போ நல்லா கூச்சிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து விரும்புனீங்கன்னா அந்த ப்ரெஷர் குக்கரில் கூட இந்த கூட்டாஞ்சோறை தயார் பண்ணலாம். ஸோ ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் குக் பண்ணும்போது மெயினாக கவனிக்க வேண்டியது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த நம்ம சேர்க்குற காய்கறி துண்டுகள் எதுவுமே வந்து அதிகமாக குக் ஆகக்கூடாது. அந்த காய்கறி துண்டுகள் வந்து ரைஸோட சேர்த்து விசிபிளாக தெரியணும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா க்ரீன் வெஜிடபிள்ஸும் இதில் இருக்குது. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணி பாயில் ஆகும்போது தான் நான் இந்த முருங்கை இலையை சேர்க்குறேன். அதுக்கோட காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட்டே பண்ணும்போது இந்த முருங்கை இலை சேர்த்திங்கன்னா இந்த முருங்கை இலை வந்து ரொம்ப வந்து நேரம்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் போயிடும். ஸோ இப்படி பாயில் ஆகும்போது சேர்த்திங்கன்னா அந்த முருங்கையோட ஃப்ளேவர் நல்லாவே இறங்கியிருக்கும். அதே மாதிரி இந்த முருங்கை இலை சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லி அந்த சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ கூட்டாஞ்சோறில் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இனி ஃபைனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டாஞ்சோறு வந்து வெந்து ரெடியாகி வரணும். அதுக்கப்புறம் டேஸ்டிங் தாங்க. ஸோ இந்த கூட்டாஞ்சோறு வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வாவ், அவ்வளோ ஒரு ஸ்டீமிங் ஹாட்டாக செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. ரைஸும் ஃபேண்டாஸ்டிக்காக வெந்திருக்கு. நல்ல ஒரு மனம் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபைனலாக இதில் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் கேட்கலாம் சாம்பார் சாதத்துக்கும் இந்த கூட்டாஞ்சோறுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி கேட்கலாம். சாம்பார் சாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போட்டுக்க அந்த பருப்பு இது எல்லாமே தெரியாது, துவரம் பருப்புமே தெரியாது. பட் இதில் வந்து இந்த கூட்டாஞ்சோறில் வந்து நீங்கள் சாதத்தை கூட சாப்பிடும்போது இந்த பருப்பு நீங்கள் வந்து பைட் பண்ணி சாப்பிடுவீங்க. அதேமாதிரி இதில் வந்து இந்த கூட்டாஞ்சோறில் வந்து நம்ம தேங்காய் துருவல், அது கூட வந்து சீரகம், சின்ன வெங்காயம் இது மூணையும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சும் சேர்த்துருக்கோம். அதுவும் இந்த கூட்டாஞ்சோறுக்கு ஒரு புது வகையான சுவையை தரும். அதுக்கப்புறம் முருங்கை இலை ஃபைனாக சேர்த்துவோம். அது எல்லாமே பிரமாதமாக வந்திருக்கு. கம்ப்ளீட்டாக நியூட்ரிஷியஸாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த கூட்டாஞ்சோறு ரெசிபியை பார்த்துருக்கேன், நீங்கள் உடனே இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஃபுட் டைப் செக்மெண்ட்டில் இந்த கூட்டாஞ்சோறு ரெசிபி மாதிரி இன்னொரு எக்ஸலண்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்ணுறது உங்கள் ஷெஃப் ராஜ்மோகன். லவ் யூ ஆல்.